மா, பாப்பா உயிரோட இருக்கிற விஷயம், ஜோசியர் சொன்ன விஷயம்லாம் இப்போதைக்கு நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஐயோ, சஞ்சீவுக்கு எப்படி குழந்தை உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு? இனிமே நமக்கு ஜெயில களிதான். என்ன சஞ்சீவ் இப்படி சொல்ற? இல்லம்மா, ஜோசியர் 7 எடுத்து பார்த்து சொன்னாலும் எனக்கு முழுசாலாம் நம்பிக்கை வரல. நான் போய் வெட்டியான பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு பாப்பா இருக்கிற இடத்த தெரிஞ்சுட்டு வரேன். ஐயோ, வெட்டியான வேற போய் பாக்குறேங்கிறானே. அப்புறம் பாப்பாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் பாப்பா இருக்கிற விஷயத்த வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிக்கலாம். என்னது, சஞ்சீவ் வெட்டியான பார்க்க போறானா? வெட்டியா குழந்தைய பத்தியும் என்ன பத்தியும் ஸ்ரீஜாவை பத்தியும் பத்தி வச்சிருவானோ? ஐயோ, அப்புறம் ஜெயில் கம்பிக்குள்ளதான் மீதி வாழ்க்கை. இத உடனே ஸ்ரீஜா கிட்ட சொல்லி ஆகணும். நீ சொல்றது சரிதான்டா. சரி, நீ போய் வெட்டியான பாரு. நான் கோவிலுக்கு போய் அபிய பார்த்துட்டு வரேன். சரிம்மா, வா. சாமி, என் குழந்தைய பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. என் குழந்தைய பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்பு மேல இருக்கிற மாதிரி இருக்கு. சீக்கிரமா என் குழந்தைய என் கூட சேர்த்து வச்சிரு தாயே. ஓம் சதமானம் பவதி சதாகித் புருடசதேந்திரியாகஷேவேந்திரிகே பிரதிதிஷ்டதி தனம் தான்யம் பசும் பகவத்ரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு. சாமி, சொல்லுங்கம்மா. ஒரு வேண்டுதல் ஒண்ணு நிறைவேற்றணும். நிறைவேற்றலாமா? அம்மா, சாமி, இவ கூட போய் கொஞ்சம் உதவி பண்ணு. சரிங்க சாமி. இதை இங்க வச்சுட்டு போங்க, போகும்போது எடுத்து. சரிங்க சாமி. ஏ ஸ்ரீஜா, ஸ்ரீஜா! ஐயோ யோமா, என்ன? ஏய், நம்ம ஜெயிலுக்கு போறோம்டி. என்னமா நீ ஜெயிலுக்கு போறத ஏதோ ஊருக்கு போற மாதிரி சொல்ற? ஏ ஸ்ரீஜா, சஞ்சீவுக்கும் சீதாவுக்கும் பாப்பாக்கு மறுபடியும் உயிர் வந்த விஷயம் எப்படியோ தெரிஞ்சு போச்சுடி. என்னமா சொல்ற? ஆமா ஸ்ரீஜா, சஞ்சீவும் சீதாவும் பேசுனத நான் ஒட்டு கேட்டேன். சஞ்சீவ் பாப்பாவை பத்தி தெரிஞ்சுக்க வெட்டியனை பார்க்க போறானா. சஞ்சீவ் மட்டும் வெட்டியான பாத்துட்டான்னு வச்சுக்கையே, அவ்வளவுதான். அந்த வெட்டியா கிட்ட இருந்து குழந்தைய நம்ம தான் வாங்கிட்டு வந்தோன்னு அவன் கரெக்டா நம்மள அடையாளம் காட்டிடுவான். நாம ரவுடிங்ல வச்சு குழந்தைய கொன்னு புதைக்க சொன்ன விஷயம் சீதா, அபி, சஞ்சீவுக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அபி பத்திரகாளியா மாறி ஒண்ணு நம்மள கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவா, இல்ல நம்மள தூக்கி ஜெயில வைப்பா. இதுல எது நடந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு எண்டு காடு போட்ட மாதிரி தான். மா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடுமா? ஏய், எவ்வளவு நேரம் தாண்டி யோசிப்ப? ஸ்ரீஜா, என்னடி யோசிச்சுட்டு இருக்க? சஞ்சீவ் வெட்டியான பார்க்க கிளம்பிட்டானான்னு போய் பார்க்கலாம் வா. ஒருவேளை அவன் இன்னும் போகாம இருந்தா அவங்கிட்ட எதையாவது பேசி அவனை போக விடாம தடுத்துலாம். வா வா வாடி வா. மா, என்னம்மா வீடு அமைதியா இருக்கு? ஒருவேளை சஞ்சீவ் போயிட்டானோ? எனக்கும் அதான் ஒண்ணும் புரியலடி. ஹலோ, இங்க முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஆமா, நல்ல வேலை. சஞ்சீவ் இன்னும் வெட்டியான பார்க்க கிளம்பல. நீ சீக்கிரமா போய் சஞ்சீவ் கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்து அவனை போக விடாம தடுத்துரு. ஏ நானா? நீதான் போ. போமா.
நான் சஞ்சீவ் கிட்ட போய் என்னதடி பேசுறது? ஐயோ அம்மா, இது கூட சொல்லி தரணுமா? ஏதாவது சொல்லுமா, போமா. சஞ்சீவ் ஒரு நிமிஷம். சஞ்சீவ், என்ன கோச்சுக்காம எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்ன உதவி? என்ன உதவினா, எனக்கு நேத்தில இருந்து உடம்பு சரியில்லை. என்ன கொஞ்சம் ஹாஸ்பிடல் வரைக்கும் கூட்டிட்டு போறியா? ஆளை பார்த்தாலும் அப்படி தெரியலையே. நல்லா கல்லு மாதிரி தானே இருக்கீங்க. இது உள்ஜோரம், வெளியில தெரியாது. ஆ? எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போப்பா, ப்ளீஸ் பா. பாருங்க அத்தை, நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். என்னால ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போக முடியாது. நீங்க காளி மாமாட்ட கேளுங்க, அவரு கூட்டு போவார். காளியா? ஐயோ, அவன் என்ன மார்ச் வரைக்கும் வேணா கூட்டிட்டு போவான், ஹாஸ்பிடலுக்குலாம் கூட்டு போக மாட்டான். ஏய், ஒரு அரை மணி நேரம் தான் ப்ளீஸ் சஞ்சீவ். யாரும் இல்லன்னு தானே கேக்குறேன், கூட வாயேன். அதெல்லாம் முடியாதுங்க. சஞ்சீவ் சஞ்சீவ் அப்படிலாம் சொல்லாத சஞ்சீவ், ப்ளீஸ். ஓ மாமா, யோ மாமா. என்ன மாப்ள? ஷோ, இவன் வேற சுத்தம். ஐயோ, வெளியில போகும்போது பூனை குறுக்க போற மாதிரி இவன் வேற வேண்டாத நேரத்துல வரானே. ஐயோ மாமா, அத்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா? நீங்க அத்தையை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துருங்க. சரி மாப்ள, நீ இப்போ நான் பாத்துக்கிறேன். போங்க. சஞ்சீவ் 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 நில்லு சஞ்சீவ். சஞ்சீவ் சஞ்சீவ் சொன்னா கேளு, என்ன ஹாஸ்பிடல் கூட்டி போ சஞ்சீவ். அதான் மாமாட்ட சொல்லிருக்கேன்ல, போங்க. என் பிளான் மொத்தம் வீணா போச்சு. சஞ்சீவ் மட்டும் போய் கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதான். சஞ்சீவ் நில்லு சஞ்சீவ், என்ன ஹாஸ்பிடல் கூட்டி போ இது சஞ்சீவ். வேற தேவையில்லாம நோய். சஞ்சீவ் நில்லு சஞ்சீவ். இவ்வளவு கெஞ்சியும் இவன் கேட்காம போயிட்டானே, இப்ப என்ன பண்றது? சரி, பொண்ண பாப்போம். ஏய், இப்ப உள்ள எங்க போற? ஏன் பொண்ண பாக்க? பொண்ணெல்லாம் பார்க்க கூடாது. மாப்பிள்ள ஒன்னும் ஹாஸ்பிடல் கூட்டு போக சொல்லிருக்கா, வா கூட. எனக்கு ஒண்ணு இல்லடா, நான் நல்லா தான் இருக்கேன். ஏய், நீ நல்லா தான் இருக்க. மேக்கப் லிப்டிக் புடவை நல்லா தான் இருக்க. ஏய். ஆனா உனக்கு தான் உடம்பு சரியில்லையே. என்ன நீ? வேணா காளி விளையாடுற வேலை வச்சுக்காத. அதெல்லாம் முடியாது. மாப்பிள்ள உன்ன ஹாஸ்பிடல் கூட்டு போக சொல்லிருக்கான். உன்ன ஹாஸ்பிடல் கூட்டு போய் டாக்டர் சொல்லி உனக்கு ஊசி குத்தாம விடவே மாட்டாவா? ஐயோ, என் கைய நீ ரொம்ப விடுடா. சீரியஸா இருக்க சிந்து, வா. எனக்கு ஒண்ணு இல்ல, விடுடா என்ன. பிளான சொதப்பிட்டு உயிரை வாங்குறான் இவன் வேற வந்து. ச்சே. எனக்கு எப்படியாவது வெட்டியான பார்த்தே ஆகணும். பார்த்து என் குழந்தை எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். எனக்கு அவரை கண்டுபிடிக்காம விடக்கூடாது. சஞ்சீவ் கையில வெட்டியா கிடைச்சிடவே கூடாது. என்ன பண்ணலாம், என்ன பண்றது? சொல்ற. இங்க பார், எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரத்துல முடிச்சிடுற, சரியா? அண்ணா, சோறாக்கி வச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு. நான் தொழிலுக்கு போனோம், குழந்தைய கொடுங்கண்ணா. குழந்தை இல்ல மங்கா, எல்லாம் லைனுக்கு போயிடுச்சு. நீ போயிட்டு நாளைக்கு வா. லைனுக்கு போயிடுச்சா? நேத்து நான் கொண்டு போன குழந்தை இருக்குமேண்ணா. நீ வர லேட் ஆச்சுன்னு செல்வியாண்டா கொடுத்துட்டேன்.
செல்வி கிட்ட வா. அவ குழந்தைக்கு நேரத்துக்கு பால் கூட கொடுக்க மாட்டாளே. நான் தான் வரேன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன்னா இப்படி பண்ணீங்க? ஏய் என்ன அண்ணன் எதிர்த்து பேசிட்டு இருக்க? அண்ணன் பத்தி தெரியும் இல்ல? ஏய் இருடா. மங்கா, யாருக்கிட்ட எப்ப எந்த குழந்தைய கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் கொடுக்கற குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிற மாதிரி இருந்தா இரு, இல்லைன்னா போய்கிட்டே இரு. எதிர்த்து பேசுன சங்கொருத்துருவேன். சரிண்ணா, நான் நாளைக்கு வந்து அந்த குழந்தைய எடுத்துக்கிறேன். ஏன்னா வீட்டு செலவுக்கு காசு இல்ல, அதான். போ. டேய் அண்ணா, இவ மேல ஒரு கண்ணை வைங்கடா. சரிண்ணா. செல்வி பிச்சை எடுத்து காசு பாக்குறதுலே குறியா இருப்பாளே, குழந்தைய சரியா கூட பாத்துக்க மாட்டா. இப்ப என்ன பண்றது? செல்வி எப்பவுமே எக்மோர்ட்ட தான் பிச்சை எடுத்துட்டு இருப்பா. அங்க போனா அவளை புடிச்சிடலாம். ஏமா குழந்தை பசில இருக்குதுமா, எதனா குடுமா. செல்வி, என்னடியாச்சு? நீ ஒரு நிமிஷம் வா. ஏய், என்னத்துக்கு என்ன தனியா எட்டு வந்துக்கிற? உங்ககிட்ட இருக்க குழந்தை என்கிட்ட கொடு. குழந்தைய உங்ககிட்ட குத்துட்டு நான் எப்படி பிச்சை எடுக்கிறது? அந்த புரோக்கர் சாயங்காலம் 2000 ரூபாய் கொடுன்னு சொல்லிக்கிறான். அந்த புரோக்கர் என்கிட்ட 3500 சொல்லி கொடுத்தான், இவகிட்ட 2000 சொல்லி கொடுத்துருக்கான். அப்ப இந்த குழந்தை என்கிட்ட வரக்கூடாதுன்னு இப்படி பண்ணிருக்கான். கடவுளே, என் குழந்தை எனக்கு கிடைச்சிடணும். என் குழந்தை எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். என் குழந்தை எனக்கு கிடைச்சிடணும் கடவுளே. எங்க இருந்தாலும் என் குழந்தைய என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. நீ கேட்ட 2000 நான் தரேன், குழந்தை என்கிட்ட கொடு. அவளை போனா உனக்கு ஏது? நான் சேர்த்து வச்ச காசுல இருந்து எடுத்து தரேன். அது மட்டும் இல்லாம உனக்கு 1500 சேர்த்து கூட கொடுக்கறேன். இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு. நீ இப்படி காசை கொடுத்து இந்த குழந்தை வாங்கி போய் என்ன பண்ண போற? இந்த குழந்தைய வச்சு பிச்சை எடுக்க போறியா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. குழந்தைக்கு பால் கொடுத்து தூங்க வைக்க போறேன். என்னடி சொல்ற? ஆமா, எனக்கு இந்த குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கவே மனசு வர மாட்டேங்குது. விட்டுட்டு போகவும் மனசு வர மாட்டேங்குது. இந்த குழந்தை என்கிட்ட நல்லா ஒட்டிக்குச்சு. இந்த குழந்தைய கூட. அபி, என்ன அபி இதெல்லாம்? பிள்ளை பெத்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள யாராவது இப்படி பண்ணுவாங்களா? இத பாரு, இந்த வேண்டுதெல்லாம் வேணாம். வா, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்லத்த,
வேண்டுதலை பாதியில நிறுத்தினா வேண்டிக்கிட்ட வேண்டுதல் நிறைவேறாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு என் பாப்பா திரும்ப வேணும். நான் வேண்டுதலை முடிச்சிட்டே வரேன் அத்தை. ஐயோ என்ன அபி நீ? நீங்க போங்க அத்தை, நான் வேண்டுதலை முடிச்சிட்டு வரேன். நீ இன்னமோ பண்ணுமா, எனக்கு காசு வந்தா சரி. இப்ப கையில எவ்வளவு வச்சுக்கிற? கையில ஒரு 500 இருக்குது. இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. சாயந்தரம் குழந்தை உன்கிட்ட கொடுக்கும்போது மீதி காசு கொடுக்குறேன். ஆ இந்தா. பாத்து புடிச்சுக்கோ. சரி, நான் சினிமா பார்க்க போறேன். சாயந்தரம் 5 மணிக்கு குழந்தைய கரெக்டா எடுத்தாந்து குடுத்துரு. நான் பிச்சை எடுத்துட்டு போற மாதிரி குழந்தைய எடுத்து போய் குடுத்துறேன். அப்புறம் இந்த டீல் வெளியே தெரியக்கூடாது. அந்த புரோக்கர் நம்ம 2 பேரையும் ஒரு வழி பண்ணிடுவான். சரி சரி, நாளைக்கு புரோக்கர் குழந்தை உன்கிட்ட கொடுத்தா கூட நீ என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. நான் உனக்கு பணம் தரேன். தாயே, பச்சை உடம்புக்காரி வேண்டுதலுக்காக ரொம்ப கஷ்டப்படுறா. சீக்கிரம் அபி குழந்தைய அவகிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு தாயே. சரி 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 சரி. என்னடி குழந்தைக்கு உடம்பு நெருப்பா கொதிக்குது? வெயில்ல பிச்சை எடுத்தா குழந்தை உடம்பு சுடத்தான் செய்யும். இல்லடி, சூடு அதிகமா இருக்குது. ஒருவேளை குழந்தைக்கு ஜுரமா இருக்குமோ? என்னடி சாதாரணமா சொல்ற ஜுரம்னு? இதெல்லாம் பார்க்க மாட்டியா? அது சரி, நீ பெத்திருந்தா தானே உனக்கு வழி தெரியும். நீ நம்ம பெத்த மாதிரி பேசுற. நான் குழந்தைய வச்சு பிச்சை எடுத்து காசு பாப்பனா? இல்ல அது நல்லா ஆகுதா நல்லா இல்லையா ஆஸ்பத்திரி கிட்ட போவனா? சரி, நான் குழந்தைய தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறேன். ஏய், பெரிய ஆஸ்பத்திரி கிட்ட போடியே, பிரைவேட்டுக்கு போவாத. அதுக்கெல்லாம் ரொம்ப காசு செலவாகும். அம்மா போதுமா, வேண்டுதல் முடிஞ்சிருச்சு, எந்திரிச்சுக்கோ. போய் சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போமா. அண்ணா, இங்க பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தா சீக்கிரம் போங்கண்ணா. சரி போறோம். சரி சரி, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. போறோம் போறோம். அண்ணா, எந்த ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. சரிம்மா. அண்ணா, அந்த ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் நிறுத்துங்கண்ணா. சரிம்மா. நர்ஸ், என்னாச்சு சொல்லுங்க. என் குழந்தைக்கு உடம்பு அனலா கொதிக்குது, என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். அபி, என்னம்மா நீ? சொல்ல சொல்ல கேட்காம இப்படி பண்ணிட்டியே. சரி, சாமி கும்பிட. அம்மா, இங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா 5000 ரூபாய் அட்மிஷன் ஃபீஸே கேட்பாங்க. ரொம்ப செலவாகும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இங்க பக்கத்துல தான் ஜிஹெச் இருக்கு, அங்க போய் அட்மிட் பண்ணுங்க. இது என் விசிட்டிங் கார்டு. ஏதாவது வேணும்னா கால் பண்ணி இந்த நம்பருக்கு. இந்த எடுத்துக்கோ. பரவாயில்ல நர்ஸ், பாருங்க. சரி, குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு போய் அட்மிஷன் போட்டு வாங்க. எந்த பக்கம் போகணும்? நேரா போய் இடது பக்கம் போங்க. மா, ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டுமா? பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் போட்டு கொடுங்கம்மா. கடவுளே, உன்னை நம்பிதான் நான் என் வேண்டுதலை நிறைவேற்றிருக்கேன்.
எப்படியாவது என் குழந்தைய என்கிட்ட திருப்பி கொடுத்துரு சாமி. இந்தாங்க லைன் போகுது. ஹலோ அம்மா, நான் மங்கா பேசுறேம்மா. யாரு? மங்காவா? நம்ம கோயில பாத்துக்கிட்டோமே, என் குழந்தை கூட நீங்க பால் கொடுத்தீங்களே. ஓ சொல்லுங்க. குழந்தை எப்படி இருக்கு? பாப்பா நல்லா இருக்கா?